இது மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃப் பேர்ல அசையும் சொத்து. அசையும் சொத்துன்னா என்னது? இந்த காரு, இது பங்களாலாம் அசையா சொத்துல வந்துரும். காரு இந்த மாதிரியான பொருட்கள், நகை இதெல்லாம் அசையும் சொத்து. இது மட்டுமே 2,58,00,000 இருக்கு ஒய்ஃப் பேர்ல. இவ்வளவுதான் இருக்கப்பா. அடுத்ததா அசையா சொத்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃப் பேர்ல மட்டும் 6,81,00,000 இருக்கு. அடுத்து இவர் பேர்ல அசையும் சொத்து வந்து 1,98 கோடி இருக்கு. ரொம்ப ஏழைங்க. ரொம்ப ஏழை. இது எல்லாமே இந்த மாதிரி நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதான் இருக்கும். இது மட்டும் இல்லாம இவர் பேர்ல இருக்கிற வழக்குகளை பார்த்தோம் அப்படின்னா IPC 506/2, அதாவது சாவு அல்லது கொலைபாதக காயங்களை விளைவிப்பது. அடுத்து 324 அதுல பார்த்தோம் அப்படின்னா கொலைபாதக ஆயுதங்களால் தன்னியல்பாக தாக்குவது, அதாவது வெட்டுறது, குத்துறது, அப்புறம் வந்து இந்த தீ வர்ற மாதிரி அந்த காயங்கள் ஏற்படுத்துற மாதிரி இது பண்றது, விஷம் கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் பண்ணி ஒருத்தவங்களோட உயிரை வந்து போக்குறது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு விஷயம். ஏன் இவரை சூஸ் பண்ணி திருப்பரங்குன்றத்துல நிப்பாட்டி இருக்காங்கன்னு. கலவரம் பண்றதுன்னு பிளானு, அதுக்குள்ள எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்கு பாருங்க. எல்லா செக்ஷனையும் ரீட் பண்ணும்போது தெரியுதா? அதனாலதான் அவரை நிப்பாட்டி இருக்காங்க. நீ வந்து எங்க பிளான் எல்லாம் நீ கண்டுபிடிக்கிற, அடுத்த ஒண்ணு தூக்குறதா முதல்ல எங்க பிளான். இது எல்லாமே 2006 இவர் கொடுக்குறாருல வேட்புமனு தாக்கல் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் காணும். எப்படி காணும்? அடுத்தடுத்து இந்த கட்சி எப்படி? அதான் வாஷிங் மிஷின். நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா சேர்ந்த கட்சி மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே வந்து சரி இல்ல, இவர் இருக்கிற கட்சி வந்து முழுக்க முழுக்க வாஷிங் மிஷின்ல போடப்பட வேண்டிய கட்சி. இப்போ ஒரு வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அண்ணாமலையோட ஃபேன்ஸ் ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். மானமுள்ள இந்துக்கள் எல்லாரும் திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கோம். அப்ப நீங்க பாருங்க, நீ மானமுள்ள இந்துவோ? பேர் என்ன? இந்துவே இல்ல, தெரிஞ்சுக்கோங்க மக்களே, இந்துவே கிடையாது. நீ கிறிஸ்டினா முஸ்லீமா? பொட்டு வச்சிருக்கு, அப்ப வந்து முஸ்லீம் கிடையாது, இப்ப கிறிஸ்டின். அதனாலதான் நமக்கு எதிரா, சங்கிகளுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து நின்று வீடியோ போட்டுறது காரணம் இது வந்து கிறிஸ்டின். அதனாலதான். அப்படிலாம் இல்ல, பாரத் மாதா கி ஜெய்.